இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, வாய்ஸ் ஆஃப் டிவைன் மர்சி என்ற யூடியூப் சேனலின் மூலமாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டுடைய உயிர்ப்பு பெருவிழா இன்று. ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் செய்திருக்கின்றார். உயிர்ப்பு என்பது ஒரு தாக்கம் அல்ல, கிறிஸ்தவர்கள் மத்தியில் இது ஒரு அனுபவம், ஆக்கம் நிறைந்த அனுபவம் என்பதைத்தான் இன்றைய 3 வாசகங்களும் நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க அழைக்கின்றது. இன்றைய முதல் மற்றும் 2வது வாசகத்திலே ஏதோ ஒன்று 10ஓடு 11ஆக ஒரு உயிர்ப்பு என்றால் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் ஒரு ஆக்கம் மிகுந்த அனுபவத்தை நாம் பெறுவதற்காக, கிறிஸ்துவில் பங்கு கொள்ளும் நாம் கிறிஸ்துவின் அனுபவத்தை பெறுவதற்காக தந்தையிடம் மீண்டும் செல்லும் பொழுது பிரியாவிடையை கொடுக்கின்றார். ஆம், இதை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவர் அளவுக்கு அதிகமாக அன்பு செய்த எல்லா சீடர்களையும் விட இந்த பேதுருவும் யோவானும் பெற்ற அனுபவத்தை பார்க்கின்றோம். அதிகாலையிலே மகதல மரியாள் அங்கே கல்லறைக்கு செல்கின்றார் ஆண்டவரை காண்பதற்காக. ஆனால் அங்கே ஆண்டவர் கல்லறையில் இல்லை என்பதை உணர்ந்த விதமாக உள்ளே செல்லாமல் மீண்டும் விரைந்து ஓடுகிறார் அன்பு சீடர்களிடம் அறிவிப்பதற்காக. இதுதான் ஒரு சிறந்த அனுபவம், ஆக்கம் நிறைந்த அனுபவம். அங்கே எல்லா சீடர்களும் மகதல மரியா கூறுவதை ஏற்றுக்கொள்கின்றார்கள், நம்புகிறார்கள். 2 சீடர்கள் ஓடோடி வருகின்றார்கள். அன்பு சீடராகிய யோவான் மிக விரைவாக ஓடுகின்றார், இளமை பருவமாக இருப்பதால். முதிர்ந்த வயதில் இருக்கும் பேதுரு மெதுவாக ஓடுகின்றார். கல்லறையை அடைகின்றார் யோவான், ஆனால் உள்ளே செல்லவில்லை. மாறாக தன் தலைவர் வருவதற்காக அனுமதியோடு காத்திருக்கின்றார். பிறகு பேதுரு உள்ளே சென்ற பிறகுதான் யோவானும் உள்ளே சென்று அந்த அனுபவத்தை பெறுகின்றார். இது என்ன செய்தியை நமக்கு கூறுகின்றன? உயிர்ப்பு பெருவிழா அன்று நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும், அவர்களுக்குரிய மதிப்பை கொடுக்க வேண்டும். அதுதான் ஒரு சிறந்த ஒரு அனுபவம், ஆக்கம் நிறைந்த அனுபவமாக இந்த உயிர்ப்பின் செய்தியாக நமக்கு கொடுக்கின்றது. இன்றைய காலச்சூழலில் வளரும் பருவங்களிலே, காலங்களிலே நாம் என்ன நினைக்கின்றோம்? எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு மகட்டான ஒரு எண்ணம் இருக்கின்றது. ஆனால் இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு கொடுக்கும் செய்தி, நம் பெரியவர்களுக்கும் நம்முடைய உடன் பிறந்தவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உரிய மதிப்பை கொடுக்கும் பொழுது இந்த உயிர்ப்பு பெருவிழா என்பது உன்னதமான அனுபவம் மிக்க, மதிப்பு மிக்க செயலாக மாறும் என்பதைத்தான் இன்றைய நாளினுடைய பெருவிழா நமக்கு கூறுகின்றது. கடந்த 40 நாட்களும் புனித வாரங்களிலும் நாம் செய்த எல்லா தவ முயற்சிகளிலும் இன்று ஒரு விடுதலையாக கடவுள் நமக்கு கொடுக்கும் ஒரு செய்தி என்னவென்றால், நாம் ஆக்கம் நிறைந்த அனுபவத்தை பெறும் பொழுது வர இருக்கின்ற நாட்களிலே கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பதை முழுமையாக உணர்ந்த விதமாக செயல்படுவோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை. விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி ஈஸ்டர். ஆமீன்.